இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாயை திறக்காத. ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. பேசாதே. இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார பையன் என் தலையில மண்ணாறு போட்டுட்டான் போ. என்ன அண்ணாச்சி, லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லைங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு. நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா 50 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணாம், சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன். பார்சல் பண்ணி வைங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். வரட்டுங்களா? மாஸ்டர், என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ, லட்ட போடுங்க. பிடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? ஃபுல் ஆயில், ஆஃப் ஆயில். அப்படியா? 2 புல்லு, 2 ஆஃப், ஒரு குவார்டர். இந்த சட்டத்துணி எப்படி? மீட்டர் 60 ரூபாய். அப்படியா? ஒரு 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர். அண்ணாச்சி, நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. நாங்க எடுத்தெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000த்துல கொண்டு வந்து நிறுத்திருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே எங்க வேலை. நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். அண்ணாச்சி, நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபாய் பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன். டேய், போயிட்டு வாடா. தம்பியை நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்ணா, பார்சல் எடுத்துக்கோ. இத பின்னாடி வா, நான் சைக்கிள் இருக்கிறேன். வா வா, சுருக்கா வா. அண்ணாச்சி, வாங்க வாங்க. மாஸ்டர், இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அண்ணாச்சே, ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுங்களா? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க தம்பிட்ட கொடுத்துருக்கலாம். சரி சரி சரி. அண்ணா, அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க. எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? 1 2 குறைஞ்சுனா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா? தம்பி வாங்க தம்பி. பரவாயில்லங்க. அட வாப்பா, வந்து உட்காரு. உட்காருங்க தம்பி, உட்காரு. தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் என்ன 1000ல இருந்தா குறைச்சிட போறேன்? மாஸ்டர், தம்பி 1000 எப்படி எடுத்துக்கிட்டு போவ தம்பி? வேணும்னா ஹோட்டல் போயிட்டு அனுப்பி வைக்கட்டுமா? வேணாங்க, நான் ஜோப்ல வச்சு எடுத்துன்னு போயிடுறேன். கிண்டலா? லட்டு ரெடி, எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமாப்பா, லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ, துட்டுக்கு தானே லட்டு? துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்டை வித்து துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தாங்க லட்டு. துட்டுக்கு லட்டா, லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு சொன்னாருங்க. அவன் தான் உங்ககிட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்டை வாங்கிக்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்னை ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்னை ஏமாத்துறேனா? முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா, மொத்தத்துல உங்க 2 பேரையுமே அவன் ஏமாத்திட்டான். என்னதானே தேடுறீங்க? இந்த பாருங்க, சொல்றது கேளுங்க. இப்படி பேசாம போறதுனால உண்மையை மறைக்க முடியாது. நான் உண்மையை சொல்றேன். நான் உன்னதான் தேடி வந்தேன். அடிக்கடி உன்னை தேடி வரதுனால என்னை பைத்தியக்காரன் சொல்லிட்டியா? இந்த பாரு, உன்னை விட்டு இந்த ஊர்ல எனக்கு வேற பொண்ணு கிடைக்காதா? நான் பேசி பேசாம போறியா? நீங்க என்னதான் என்ன மிரட்டி கேட்டாலும் எங்க அப்பனாத்த சொல்ற மாப்பிளைக்கு தான் நான் கழுத்தை நீட்டுவேன். தயவு செஞ்சு பின்னாடி சுத்தாதீங்க. ஏன்னா நான் ஒருத்தர் வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. இந்த பாரு, இதுக்கு மேல உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை கெடுத்தே கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நான் கெட்டவ கிடையாது. எதுக்கு நாளை காலையில கடைசியா ஒருத்தர் ஆத்திரமா வருவேன்? நல்லது கெட்டதோ நீ முடிவு பண்ணிக்க.
ஏங்க அமர்நாதன் ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தீங்களா? உனக்கு என்ன இப்ப முடியாம போச்சுங்கிற? காலு கையெல்லாம் ஒரே குடைச்சலுங்க. கை கால் குடையுதுங்கிற, மறுபடியும் பச்சை தண்ணில கையை வச்சுக்கிட்டு இருக்கிற. உன் மகன் எங்க? அவளை கூட்டு போட சொல்றது. அவ காலு கைக்கெல்லாம் மருதாணி போட்டுட்டு இருக்கா. ஏன் வேலையெல்லாம் முடிச்சு படுக்க போறதுக்கு முன்னால போடக்கூடாதோ? 4 நட தண்ணிக்கு போயிட்டு வந்தா இடுப்பே உடைஞ்சிருது. அதுவும் இல்லாம நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போறவ, அவளையே கசக்கி பெஞ்சா எப்படிங்க? அவளுக்கு போன வாரமே நேரம் அமைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அதே நடானா இழுத்துக்கிட்டே போகுது. ஏங்க அந்த தம்பி யாரு என்னன்னு விசாரிச்சீங்களா? யார் அவன்? அன்னைக்கு மாத்தி பார்த்துட்டு போனான் அவனா? எனக்கு என்னவோ அந்த பையனை பார்த்த உடனே நம்ம பொண்ணுக்கு அந்த பையன் தான் பொருத்தமான மாப்பிள்ளைன்னு தோணுது. எனக்கு மட்டும் நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி வைக்கணுங்கிற ஆசையே கிடையாதா? அன்னைக்கு என்னமோ தெரியாம இடம் மாறி வந்துட்டா, எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அவங்கிட்ட போய் என் பொண்ணை கட்டிக்கோன்னா அது நல்லா இருக்குமா? பொண்ணை பெத்தவங்க சாக்கு போக்கெல்லாம் பார்க்க முடியுமா? சரி சரி, தூபம் போடாத. நாளைக்கு போய் பாக்குறேன். நம்ம மாதிரியே அவனுக்கு ஆசை இருந்துச்சுன்னு வையே, அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். சீதா, இந்தமா இந்த புடவை கொஞ்சம் பிடி தைக்கணும். வச்சிருமா, ஆத்துக்கு போயிட்டு வந்து தைக்கிறாடா. நீ ஆத்துக்கு போனா 1/2 நாள் ஆகும், வந்து பிடிச்சிட்டு போ சொல்றேன்ல. ஒழுங்கா புடிமாண்ணா. ஒழுங்கா தானே பிடிக்கிறேன். பார்த்த படத்துல ஒரு வசனங்க, நாம ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறதை விட நம்ம மேல ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அவங்க தான் மனசு கொணாம நடந்துக்குவாங்க. அப்ப முட்டாள்தனமா தெரிஞ்ச வசனம் இப்பதாங்க எனக்கு முழுசா புரிஞ்சது. எப்பவுமே ஒரே பஸ்ஸையோ ஒரே பொண்ணையோ பின்தொடர்ந்து போக கூடாது. ஏன்னா பஸ்ஸும் பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நாம நல்லவனை எதை சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது. செத்தவர் தான் ஒத்துக்கும். நல்லவன உங்களை சந்திச்சனால மாபெரும் நரகத்துக்கும் தப்பிச்சேன். என்னங்க நம்மளை பிரிக்கிறது உலகத்துல எந்த தனம் வந்தாலும் அதை நான் கண்டிக்கவே மாட்டேன். என்னங்க உங்களதான். என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? நேத்தே நான் உங்களை பார்க்க வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. எதுக்கு? இல்ல, அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் ராத்திரி பூரா மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்றதா சரியா படுது. நீங்க மல்லாக்கப்படுத்தி யோசிக்கீங்களோ குப்பைப்படுத்தி யோசிக்கீங்களோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்ன பத்தி யோசிக்க ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணு நல்லாவே யோசிக்குது. நான் வரட்டுமா? கீதா, ஏய் டச் டோன் கையிடு. 10 பேர் எதிர்க்கவே உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னவ பழகுனதுக்கு அப்புறமா பிடிக்கலன்னு சொல்ல போற. இதெல்லாம் ஃபைட் பண்ண அன்னைக்கே சொல்லிருக்கணும். என்ன அடி? யாருக்குங்க? எனக்கு தான். போங்க போங்க, அந்த சிரிக்கிதான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருந்துட்டு போறாளான்னு பாத்துறேன். சிரிக்கி இருக்குன்னு சுருக்குன்னு பேசாதே, அவளுக்கு ரொம்ப ஈரமான நெஞ்சே இல்லாதவ அவளுக்கு நீங்க வக்காலத்தா? ஏண்டி இந்த காலத்து ஆம்பளைங்க மனசான காலியவா இருக்கும்? முன்ன பின்ன யாராவது குடியிருந்தாங்களான்னு விசாரிக்கிறதுல கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவீங்களே. யாரு நீங்க? எங்க மண்டசில குடி இருந்தீங்களா? போடி. கேட்டுக்கடி, என் மேல எவ்வளவு ஆசை இருந்தா அவர் என்ன டீ போட்டு கூப்பிடுவாரு. ஏங்க இன்னொரு 4 தடவை டீ போட்டு கூப்பிடுங்க, அப்பதான் இவ்வளவு. டேய் எப்படி ரோஹி, என்னடா? இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எனக்கு எவ்வளவு வாசியா இருக்கான். டேய் நீ போறது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏகடா
நாளைக்கு நீ லாட்டரிக்காரனுக்கு பதில் சொல்லுவ. ஏய், இது எப்ப முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடியும். ஆமா, உங்க தியேட்டர்ல என்ன படம் போட்டிருக்கீங்க? 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில் எப்ப வரும்? தண்டவாளம் போட்டா வரும். கிண்டலா? ஆமா, டிக்கெட் எல்லாம் யார் கொடுப்பாங்க? நானும் என் தம்பியும். ஓஹோ, நீங்க பொம்பளைங்களுக்கு டிக்கெட் கொடுப்பீங்க, உங்க தம்பி ஆம்பளைங்களுக்கு கொடுப்பாரு, அப்படித்தானே? ஆம்பளைக்கு நான் தான், பொம்பளைக்கு நான் தான். கொடுக்கறதுனா கிழிக்கிறது என் தம்பி. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் ஏதோ மாமனார் தியேட்டர் ஆச்சுன்னு அக்கறையா விசாரிச்சா கோச்சுக்கிறீங்களே. அம்மா தாயே, உன் பிரார்த்தனை இதோட முடிஞ்சதா? இன்னும் மிச்சம் மீதி இருக்கா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேங்க. நம்ம 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தா 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். எவ்வளவு? 108ங்களா? ஆமாங்க, அதுவும் உங்க தலைவலியே உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். நீங்க 108 வேண்டிக்கீங்க, 1008 வேண்டிக்கீங்க, வேண்டுதல்ல தப்பே இல்ல. ஆனா என் செலவுல வேண்டிட்டீங்களே, அங்கதான் என் நெஞ்சத்தையே கிழித்தீங்க. ஐயோ, இது சாமி விஷயம். ஆண்டிய குத்தம் சொன்னாலும் ஆண்டவனை குத்தம் சொல்லக்கூடாது. நீ 108 1008 வேண்டிக்கிட்டா 4 ஆண்டியாவே. நீங்க சுத்திட்டு வாங்க, நான் கீழே இருக்கேன். பாண்டியா, நீ வசமா மாட்டிட்டடா. டேய் தம்பி, தேங்காய் என்ன விலை? ரகம் வாரியா சைஸ் வாரியா இருக்கு. உங்களுக்கு என்ன விலையில வேணாச்சு? அதான் அங்க பெருமாள் பேன்னு இருக்காரு. உனக்கு என்னமோ ஓகோன்னு வியாபாரம் இருக்கிற மாதிரி கிராக்கில பண்ணிக்கிற. நீங்க மிரட்டதை பார்த்தா மட்டும்தாங்க நீங்க ஒருத்தரே வாங்குற மாதிரில பேசுறீங்க. ஆமாண்ணே, நமக்கு 108 தேங்காய் வேணும். என்ன விலை? முதல்ல ஒண்ணு வாங்க பாப்போம். ஏன் மீதியெல்லாம் விலைக்கு தரது இல்லையா? உங்களை பார்த்தா பாதி தாங்க வாங்குற மாதிரி எல்லாம் தெரியுது. டேய், அடி வாங்கி சாகாத. 108க்கு ஒட்டுமொத்தமா விலை சொல்லு. 200 ரூபா உங்களால தர முடியுமா? என்ன ரொம்ப கேவலமா பேசுறடா. என்னடா என்ன நோட்டு இல்ல தேங்காவை? வாங்க, வந்து சீக்கிரமா போனி பண்ணுங்க. இது என்னங்க, இது புது வியாபாரம்? நீ ஒண்ணு எங்க பரம்பரை தொழிலே தான். என்னங்க சொல்றீங்க? தேவி 108 தேங்காய் உடையன்னு வேண்டிக்கிட்டீங்களே, உங்க பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டிதான். ஏது காசு? எங்க அப்பா புது படம் போட சொல்லி பணம் கொடுத்தாப்ல. அப்ப படமே போட போறது இல்லையா? புத்தம் புது காப்பி, ஒரு அருமையான பழைய படமா போட்ட வேண்டியதான். இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. ஐயோ, எனக்கு நான் அப்புறம் வரேன். ஏய், சீக்கிரமா வந்துரு. என்னம்மா, ஏதோ அவசரமா கூப்பிட்டியாமே? எங்கம்மா போயிருந்த? கோயிலுக்கு. சரி சரி, இந்த காப்பியை கொண்டு போய் அவர் கையில கொடுத்துட்டு வா. யாருக்கு? உன்னை பார்க்க வேண்டிய மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவருக்கு. மாப்பிள, ஒண்ணு எப்படி பிடிச்சிருக்கா? அடுத்த முகூர்த்தம் எப்போ? ஓ, நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? ஏங்க, மாப்பிளைக்கு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சான். முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு போறன்னு கேட்டாரு. ரேடியோ மெக்கானிக் பாருங்க. வாத்தியார, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல ஏதோ ஒரு வில்லங்க நடந்து போச்சு. என்னைக்கு நான் உங்க மகளை பார்த்தனோ அன்னைக்கே என் வீட்டு மருமகளா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு இல்லைங்க, பையன் நேர்ல ஒரு முறை வந்து பொண்ணை பாத்திருந்தாருன்னா எனக்கு இந்த சந்தேகமே ஏற்பட்டிருக்காது. நீங்க சொன்ன உடனே பையன் கிட்ட பணத்தை கொடுத்து பொண்ணை பார்த்துட்டு வாடான்னு சொன்னேன். அவனு பார்த்துட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னானே. ஏண்டா, உன்னை நம்பி கல்யாணத்தை வைக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கும் தலையை ஆட்டிட்டான். ஒருவேளை தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் இல்லையோ என்னமோ. நீங்க ஒண்ணு, அவன் குடைச்சல்லதான நானே பச்சேரி உங்க பொண்ணை பார்க்க வந்தேன். நான் நினைக்கிறேன் மாப்பிள்ளையா வந்தா ஒரு தடவை தானே பார்க்கலான்னு மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறானோ என்னமோ. ஏன் மகனாச்சே? நான் வரட்டுமா? வரட்டுமாவா? பத்திரிக்கை அடிச்சு தரட்டுமான்னு சொல்லுங்க. பத்திரிகை எல்லாம் அடிக்கணும்னா நம்ம சம்பிரதாயப்படி ஏதாவது மாத்திக்கணும். அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து. அடக்கழுத, இதுக்கு என்னங்க நாலு நட்சத்திரம்? சரி, உங்களுக்கு எதையாவது மாத்தணும், அவ்வளவுதானே. துண்டை கொடுங்க. இதுவும் கைத்தறி, அதுவும் கைத்தறி. மாத்தியாச்சே. உங்க மனசு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு.
என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் வர்றேங்க. என்னங்க பையனோட போட்டோ அன்னைக்கு கொடுத்தீங்க, பையனை காட்டுறதுக்கு பொண்ணோட போட்டோ. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நம்ம வீட்டுல தேதி காட்டுற காலண்டர் இருக்கு, அதுல மகாலட்சுமி படம் போட்டிருக்கு. பொண்ணு இப்படி தாண்டா இருக்குன்னு பையன் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. போங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஏமா காலை டிஃபனை மத்தியானத்துக்கு கொடுக்கற, மத்தியான சாப்பாட்டை ராத்திரி கொடுக்கற, ராத்திரி கேட்டா எனக்கு கண்ணு தெரியலன்னு என்ன பட்னியா போட்டுற. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட முடியும் போல இருக்கு. உன் மூளைக்கு பத்தா எட்டுச்சா? நான் எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு. அதுக்கு நேரம் காலம் வர வேணாம். என்ன இட்லி? பாண்டி வா வா வா. அடடே, ஒரு ஆளு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போறாரு. புடிச்சுக்கிட்டு வா, ஓடு ஓடு. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். நேருக்கு நேர் வச்சு கேட்ட வேண்டியதுதான். வாங்க. என்னங்களா? ஆமாங்க. என்னதானா? அட ஒண்ணுதான் இருக்காதுங்க. அட வாய. அப்பா நீ கூப்பிட சொன்னாலும் வந்திருக்காரு. இந்த தீவட்டியவா? செக் போடா வழியா. என்னையா தெருவுல போறவன கூட்டு வந்துட்டீங்க? ஏண்டா இந்த தெரு பக்கம் போற? ஏண்டா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போற பெரியவரை கூட்டு வரான்னா இவனை போய் கூட்டு வர்றிய? பெரிய மனுஷனா பழச்சின்னு தெரியுங்க. அவர் என்ன எனக்கு மாமனாரா? மாமனாரே தான். என் மாமனார் இங்கே வந்தாரு. உன்னை பார்க்கத்தான் வந்தாரு. நீ அந்த ஊருக்கு போகவே இல்லையாவே? அன்னைக்கு நான் கேட்டதுக்கு பொண்ணை பார்த்தா புடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்கு இப்ப என்னவா? என்னவா? கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லிட்டேன். எதுக்கும் நாளை போய் பொண்ணை பாத்துரு. ஏன்னா உன் கண்ணிலே பொண்ணை காட்டலன்னு என் பேர்ல பழி வந்துடக்கூடாது பாரு. இந்த பார்ப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். எனக்கு மருமக வேணும். நீங்க சொல்ல பொண்ணால கல்யாணம் பண்ண முடியாது. நீ இப்ப அப்படித்தான் பேசுவ. பொண்ணு எப்படி இருப்பா தெரியுமா? வந்தாள் மகாலட்சுமியே. கண்ணாடியா? பாக்யராஜ், டைரக்ஷன். ஓஹோன்னு அழுவாங்களா? ஐயோ எனக்கு இவரை தெரியுமே. ஏய் கல்லுக்குள் ஈரம் பாத்தியா? இல்ல. பாரதி ராஜா. பாக்யராஜ். பாரதி ராஜா. ரெண்டு பேரும் சேர்ந்த படமா? 16 வயதினிலே. சிகப்பு ரோஜாக்கள். கிழக்கே போகும் ரயில். புதிய வார்த்தை. அப்பாடா. என்னடே 3ஆம் கிளாஸ் படிக்கிறல, ஒழுங்கா ஒரு சினிமா பேர் சொல்ல தெரியாது? புதிய வார்ப்புகள் உங்க வாயில இருந்து வர வைக்கிறதுக்காட்டியும் அந்த படத்தையே நடிச்சு காட்ட வேண்டியிருக்கு. இந்த விளையாட்டை எத்தனை நாள் விளையாடிட்டு இருக்கோம். சும்மா ஒரு ஆக்ட் கொடுத்தா புரிஞ்சுக்க வேண்டியதானே? உங்களுக்கெல்லாம் படமும் வராது பாடமும் வராது. சரி சரி, அடுத்து யாரு? அக்கா நானு. நீயா? வா. சொல்லு. ஒண்ணுமே புரியல, வேற ஏதாவது செய். ராஜபார்வை. டேய் இங்க வா. குருட்டு நான் நடிச்சேன், அது ராஜபார்வை. இதுக்கு முன்னாடி என்னடா பண்ண? வயலின் வாசிச்சேன். ஓஹோ, நீங்க வாசிச்சது வயலினா? எங்க இன்னொரு வாட்டி வாசிங்க.
ஐயோ அப்பா வராங்க, எல்லாம் புஸ்தகத்தை எடுங்க. இந்த வீடுதான். எந்த புஸ்தகம் எடுக்க? ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுங்கடா. உட்காருங்க. ஐந்தில் வளையாதது 50 வளையுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்ன பண்ணுமா நீ? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு ஒழிச்சல் இல்லாம டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்க. பாடம் சொல்லி கொடுத்து நீயும் கலைச்சிட்ட. பாவம் பசங்களும் கலைச்சிட்டாங்க. 1000 தான் சொல்லுங்கப்பா. பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருக்கிற மன நிம்மதி வேற எதுலயுமே கிடைக்கிறது இல்ல. என்ன இருந்தாலும் வாத்தியார் பொண்ணு இல்லையா நீ? அதுதான் பேசுற. பாத்திரத்தெல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துங்க. அக்கா இந்த பாத்திரம் எல்லாம் உங்க கல்யாணத்துக்கா? அவரையே கேளு. சார் இந்த பாத்திரம் எல்லாம் அக்கா கல்யாணத்துக்கா? கல்யாணத்துக்கே தான். பேர் போடுறவன வர சொல்லிருக்கேன். உங்க டீச்சருக்கு எப்படி வேணுமோ போட்டுக்க சொல்லு. ஏய் மாப்பிள்ளை இன்னும் என்ன வந்து பார்க்கவே இல்ல. என்னன்னு கேளு. சார் இன்னும் மாப்பிள்ளை வந்து என்ன பார்க்கவே இல்லன்னு டீச்சர் அக்கா கேக்குது. மாப்பிள்ளை பொண்ணை பார்க்காமலே புடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. உங்க டீச்சருக்கு மாப்பிள்ளைய பார்க்கணும்னா சொல்லு. எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன நான் சொல்றது? அக்கா அக்கா நம்மளும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா? நீ மட்டும் தனியா போய் பார்த்துட்டு வரேங்கிறியா?